ஹே ஹாய்டா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டீ குக்கோட மினி சீரிஸ் தாண்டா பார்க்க போகிறோம். போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. போன பாட்டு எதனா முடிச்சிருந்தேன்னா நம்ம ஜெனி ஜங்குக் கிட்ட தனியாக போகணுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கி போயிருப்பாங்க. அதோட தான் முடித்தோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஸோ இப்போ அப்படியே கேப் புக் பண்ணி அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கும் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவர் மைண்ட் ஃபுல்லாகவே மட்டும்தான் இருக்கார். ஸோ அவரால் அந்த தாட்ஸை இக்னோர் பண்ணவே முடியல. ஏன்னா லாஸ்ட்டாக ஜங்குக்கை பார்க்கும்போது ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லான ஐஸோடு பார்த்துருப்பாங்க. ஸோ அது அப்படியே மைண்ட்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. இப்போது இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. அப்படியே மிஸ்டர் ஜானை பார்க்குறதுக்காக ஜங்குக்கோட ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்காரு. ஸோ இப்போது ஜானோட ஆஃபீஸில் தான் உட்காந்துட்ருக்காரு, கேபினில் உட்காந்துட்ருக்க. அவருக்கு முன்னாடி ஜின்னோட அப்பா 2 பேரும் இருக்காங்க. அப்படியே அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு, அங்கிள் ப்ளீஸ் இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிடுங்க, இது என்னோடய ரிக்வெஸ்ட். என்னடா பேசுகிற? இன்னும் 15 டேஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே என்னடா? ஜங்குக்கு ஏதாவது சொன்னானா? நான் வேணா ஜங்குக்கிட்ட, அங்கிள் ப்ளீஸ் இதை பற்றி நீங்கள் ஜங்குக்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். ஆக்சுவலி இது முழுக்க என்னோடய டிசிஷன் மட்டும்தான். ஏன்னா எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பம் இல்லை. எனக்கு இது சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அங்கிள். ப்ளீஸ் நீங்கள் சொல்வீங்கள நான் என்ன கேட்டாலும் எனக்காக நீங்கள் செய்வீங்கன்னு. நான் இப்போ இதை கேட்குறேன் அங்கிள், எனக்காக இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுஜிந்தா, என்ன பைத்தியமாடா நீ? எதுக்கு இப்போ எல்லாம் பேசிகிட்ருக்க? இப்போ என்ன ஆச்சுன்னு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க? இப்போ எதுக்கு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்கிற? யாங் ப்ளீஸ் என்கிட்ட வேறு எதுவும் கேட்காதீங்க. நான் வேறு எதுவும் சொல்கிற இப்போ நிலைமையில் இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட ரிங்கை கழட்டி ஜியானோட டேபிள்லேயே வச்சுட்டு அப்படியே போகிறாரு. ஸோ வெளியில் போகும்போது தான் ஜங்குக் பார்த்துருப்பாங்க. ஸோ ஜங்குக் பார்த்துட்டு எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டே அவரோட பிஏ கிட்டே கேட்குறாரு. ஸோ அவரும், ஆமாம் சார், அவர் மிஸ்டர் ஜான் சாரை பார்க்க வந்தார், மேபி பார்த்துட்டு போயிருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஷயம் தெரியுமா? இல்லை சார், எனக்கு எதுவும் தெரியாது, ஜின் சாரும் வந்திருக்காரு. என்ன, ஜின்னும் வந்திருக்காரா? ஆமாம் சார் அப்படின்னு சொல்ல, ஸோ ஜங்குக் நேராக ஜியானோட கேபினுக்கு தான் போகிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ அவர் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாரு, பட் எதுவும் பேசலை. பட் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஸோ அவர் அப்படியே அமைதியாக ஜங்குக்கை பார்த்துட்டு ஆமாம் வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒன்றும் புரியாமல், என்னப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆமாம் ஏங்க இங்கே போயிட்டான்? என்ன என்ன வந்து என்னை பார்க்கக்கூட இல்லை? ஜங்குக், சொல்லுங்கப்பா, எதுக்கு வந்தான்? அவன் ஏன் வந்துட்டு உடனே போயிட்டாரு? எங்கே பாரு ஜங்குக், உனக்கும் டேக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு டைரெக்டாக கேட்குறாங்க. ஜங்குக் அப்படியே சைலண்ட்டா, ஒன்றும் இல்லையப்பா, ஏன் கேட்குறீங்க? காரணம் இருக்குது, சொல்லு. உண்மையிலே உனக்கு பிடிக்காதா? உனக்கு இந்த மேரேஜில் உண்மையாகவே எந்த விருப்பமும் இல்லையா? பா என்னப்பா திடீர்னு எப்படி கேட்குறீங்க? என்னாச்சு? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? இந்த மேரேஜ் உனக்கு ஓகேவா? இல்லை நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணதுனால ஓகே சொன்னியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போது ஜங்குக்கோட அப்பா தான் அப்படியே அவரோட சீட்லேருந்து எழுந்துட்டு, ஓகே, நீ பதில் சொல்லாத மாதிரி தெரியுது, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கே நீ ஓகே சொல்லியிருக்க. ஐ நோ, சாரி ஜங்குக், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நான் நடந்துகிட்டு இருந்திருக்கணும். நான் அவசரப்பட்டு எடுத்த டிசிஷன் தான் இப்போ அவங்க 2 பேர்த்தையும் ஹர்ட் பண்ணிகிட்ருக்கு. இது என்னோட தப்பு தான், நானே இதை சரி பண்ணிடுறேன். பா என்ன பேசுகிறீங்க, எனக்கு புரியல. ஷிந்தா அப்படி சொல்லிவிட்டு அவர் கையில் இருக்கிற ரிங்கை கொடுக்குறாரு. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு, பா இது டேவோடதாச்சு, இங்கே டேவோட ரிங் தான். ஷினி, இந்த ரிங்க்கு எந்த யூஸும் கிடையாது. இந்த ரிங்கு
இனி தேவைப்படாது. என்னப்பா சொல்கிறீங்க? எனக்கு புரியல. டே இங்கே வந்தா இங்கே வந்து என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுங்கள், எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பம் இல்லை, அதே மாதிரி சங்குக்கும் இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ ஃபோர்ஸ் பண்ணி இந்த மேரேஜ் வேண்டாம், இதை கேன்சல் பண்ணுங்கள் அங்கிள் அப்படின்னு சொன்னான். ஸ்டார்டிங்கில் நானும் ஷாக்காக தான் இருந்தேன். ஆனால் அவன் சொன்ன ஒரே விஷயம், நீ நீ மட்டும்தான், உனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை, இந்த மேரேஜில் நீ ஹாப்பியாக இல்லைங்கிறது மட்டும்தான். எனக்கு ஒரு விஷயம் புரியல ஜம்மு. டேக்கும் உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ ஏன் அவனை இப்படி வெறுக்கிற? ஏன் அவனை இப்படி ஹர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஜங்குக்கு எதுவுமே பேசலை, அப்படியே அந்த ரிங்கையே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக்கு அப்பா தான், சரி ஜங்கு, இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீ தான் முடிவு பண்ணும், அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு. டே அவனோட முடிவை சொல்லிட்டு போயிட்டான். அதே மாதிரி இனி எதுக்காகவும் நான் அவனை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு அப்படி சொல்லிவிட்டு அவர் அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஜங்குக்கிட்ட டே கொடுத்த அந்த ரிங்கை அப்படியே கொடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே அந்த ரிங்கை கையில் வாங்கிட்டு அப்படியே அதை மறைச்சி பார்த்துட்ருக்குறாரு. அவருக்கு அப்படியே செமையாக கோவம் வருது, அவரோட ஐஸெல்லாம் அப்படியே ரெட் ஆகுது. சரி கோவத்தோடையே அங்கேருந்து கிளம்பி நேராக டேவோட வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ வந்துட்டு அப்படியே உள்ளே வந்தா டேவோட அம்மா மட்டும் தான் இருக்காங்க. ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. ஸோ அவங்களும் ஜங்கு என்னப்பா திடீர்னு வந்திருக்க, என்னாச்சு? டே இருக்கானா? இல்லையே, டே ஜிமின் கூட எங்கே வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு போனான். ஏன்பா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? இல்லை சும்மா தான் டேயை பார்க்கலான்னு தான். இல்லைப்பா அவன் ஜிமின் கூட தான் எங்கே வெளியில் போயிடுறேன்னு சொல்லிட்டு போனான், என்னன்னு தெரியல. ஓ சரி ஓகே ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு ஸோ ஜங்குக்கும் அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இப்படியே ஒரு 2 days ஆகுது. ஸோ இந்த 2 days ஜங்குக் டே கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் சுத்தமாக டே ஜங்குக்கிட்ட பேசியே இருக்க மாட்டாங்க, ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணியிருப்பார். இப்போ டே தான் அப்படியே காலேஜ் லைப்ரரியில் உட்காந்துட்டு புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ சடனாக அவருக்கு முன்னாடி யாரோ வந்து நிற்கிறாங்க. தொட்டி அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குக் தான். செம கோவமாக அப்படியே டேயை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. டே அப்படியே எழுந்து நின்றுட்டு ஜங்குக் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஜங்குக் கொஞ்சம் கூட யோசிக்கல, அப்படியே டேவை ஸ்லாப் பண்ணுறாங்க. டே அப்படியே ஒரு சீஸில் கை வச்சுட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்க. ஜங்குக் தான் டேவோட ஷர்ட் காலரை பிடிச்சிட்டு என்னடா நினச்சிட்ருக்க? என்ன நீ என்ன பொம்மைன்னு நினச்சிட்ருக்கியா? நீ உன் இஷ்டத்துக்கு தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு உனக்கு இப்போ எவ்வளோ தைரியம் வந்துச்சு? என்ன என் லைஃப்பில் விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஒவ்வொரு விஷயத்துலையும் என்கிட்ட வந்து விளையாடிட்டுருக்க. ஜங்கு கையெடு, இது காலேஜ். இங்கே பாரு, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. இப்போ நான் உன்கிட்ட பேசணும், ஒழுங்கா என் கூட வந்துடு. ஜங்கு ப்ளீஸ் கையெடு. டே நான் இப்போ இருக்கிற கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியாது, ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டே ஜங்குக்கோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு, எதுக்கு ஜங்குக்கு வரணும்? நான் எதுக்கு உன் கூட வரணும்? இல்லை எனக்கு புரியல. நீ ஆசைப்பட்டதை தானே நான் பண்ணியிருக்கேன். உனக்கு இந்த மேரேஜ், இந்த என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் உனக்கு பிடிக்காது தானே? அதுவும் என்ன உனக்கு சுத்தமாக பிடிக்காது தானே ஜங்கு? உனக்கு தான் என்னை பார்க்கவே பிடிக்காது, என்கிட்ட பேசவே பிடிக்காது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? இப்போ நீ ஹாப்பியாக தானே இருக்கணும். எதுக்காக உனக்கு கோவம் வருது ஜங்குக்? டே இங்கே பாரு, நான் ஆல்ரெடி செம்ம கோவத்தில் இருக்கேன், தேவையில்லாமல் பேசாத. இப்போ நீ என் கூட வந்து தான் ஆகணும், வா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. பட் டே ஜங்குக் ஹேண்ட் தட்டி விட்டுட்டு, முடியாது, என்னால் அவன் கூட வர முடியாது, நமக்குள்ளே இப்போ எதுவுமே கிடையாது, புரியுதா? இப்போது நீயும் நானும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான், உனக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீயும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிவிட்டு டே அவரோட புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாரு. ஸோ அப்போ போகும்போது அவரோட பேக் கையிலேருந்து ஒரு நோட் போட்டு அப்படியே கீழே விழுந்துடுது. ஜங்குக்கும் அதை கவனிக்காமல் அப்படியே டே பின்னாடியே போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு வர ஒரு பர்சன் அந்த டைரி எடுத்துகிட்டு நோட்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க.
ஸோ இப்போ டே தான் அப்படியே போயிட்டே இருக்காரு. இப்போது ஜங்குக் தான் அப்படியே டே பின்னாடியே போயிட்டு டேவோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே அங்கே இருக்கிற வாலில் பின் பண்ணி நிற்க வைக்கிறாங்க. ஸோ டே அப்படியே ஜங்குக்கே பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக் அப்படியே டேக்கு க்ளோஸாக போயிட்டு, என்ன நினச்சிட்ருக்க நீ? நீ நினச்சா வேணும்னு சொல்கிறதுக்கோ வேணான்னு சொல்கிறதுக்கோ நான் என்ன பொம்மையா? என்னை தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு? உன் மனசில் என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்க டே? என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட்டே அப்படியே ஜங்குக்கோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு, இதை நான் உன்கிட்ட கேட்கணும் ஜங்கு. ஆமாம், நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். உன்கிட்ட சொல்லியிருக்கணும் அந்த பர்சன் நான் தானே. அது ஏன் தப்பு தான். ஏன்னா எனக்கு பயம். தோ இப்போ இப்படி நடந்துக்கிறல்ல, அன்னைக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிட்டு போனேன்ல, அதை ஒரு வாட்டி யோசித்து பார்த்தியா ஜங்குக்? நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறியா? உனக்கு புரியாதில்ல. உனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். நான் அப்படி என்ன ஜங்குக் தப்பு பண்ணிட்டேன்? ஐநோ, நான் உன்னை சீட் பண்ணணும்னு நினச்சி பண்ணல. ஆனால் நான் உன்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன். அது தப்பு தான். ஆனால் அதுக்காக வேண்டாம் ஜங்குக். என்றைக்குமே ஒரு பர்சனை நம்ம கூட ஃபோர்ஸ் பண்ணி வச்சுக்க முடியாது. அப்படி வச்சுருந்தா என்றைக்காச்சும் ஒரு நாள் அவங்க நம்மளை வெறுத்துருவாங்க ஜங்குக். அதே மாதிரி தான் நீயும். எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது. எனக்கு உன் மேலே எப்படி லவ் வந்துச்சுன்னே தெரியல ஜங்குக். அது என்னோட தப்பா? நீ என்னை ஒவ்வொரு தடவை துரத்தும் போதும் எனக்கு உன் மேலே லவ் அதிகமாக தான் ஆகிட்டு இருந்துச்சு. நீ என்ன தான் என் மேலே கோபமாக இருந்தாலும், என்கிட்ட பேசாமல் இருந்தாலும், நீ காட்டின அந்த கேரு என்னை ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட பார்த்துக்கிட்டது, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த லவ், அந்த கேர் எனக்கு கடைசி வரைக்கும் வேணும்னு தோணுச்சு. இது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஜங்குக் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இப்போ டேயோட ஐஸ்லேருந்து டிஎஸ்ஸே வருது. ஸோ டிஎஸோட, சாரி ஜங்குக், நான் என்னை பற்றி மட்டும்தான் யோசித்தேன். நான் உன்னை பற்றி யோசிக்கல. நான் ஒரு செல்ஃபிஷ் தான். ஏன்னா உன்னோட லவ், உன்னோட கேர், உன்னோட மொத்தமும் எனக்கு வேணும்னு நினச்சேன். நீ எனக்கு மட்டும் வேணும்னு நினச்சது என் தப்பு தான். சின்ன வயசுலேருந்து உன் கையை பிடிச்சே வளர்ந்துட்டேன் ஜங்குக். திடீர்னு ஒரு நாள் இந்த கையை விட்டுட்டு போகும்போது எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. அதனால தான் உன்கிட்ட எப்படி வரதுன்னு தெரியாமல் தான் நான் உனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பித்தேன். எங்கே நான் தான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் நீ என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவியோ, இல்லை என்கிட்ட பேச மாட்டியோன்றதுக்காக தான் உன்கிட்ட யாரோ ஒரு பர்சனாக பேச ஆரம்பித்தேன். அப்போ கூட நான் என்னோடய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி தான் ஜங்குக் வச்சுருந்தேன். ஆனால் திரும்ப நீ என்கிட்ட கேட்டல, நம்ம பழைய மாதிரியே கிட்டேவா இருக்கலான்னு சொல்லிட்டு, அப்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? சரி, நம்மளை பற்றி சொல்லிடலாம், உன்னோட அந்த சாட் ஃப்ரெண்ட் நான் தான் சொல்லிடலாம், நீ என் கூடவே இருப்பேன்னு நினச்சேன். அன்றைக்கி உனக்கு மெசேஜ் பண்ணது கூட அதுக்காக தான். ஆனால் என்னையே அறியாமல் நான் உன்கிட்ட என் லவ்வை சொல்லிட்டேன். எனக்கு தெரியல நான் எப்படி சடனாக உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன்னு. ஆனால் நானே எதிர்பார்க்கல நீ எனக்கு ஓகே சொல்லுவேன்னு. சாரி, உன்னோட இந்த சேட் ஃப்ரெண்டுக்கு. அதுக்கப்புறமும் நிறையா வாட்டி நான் சொல்லணும்னு நினச்சேன். நீ ஒவ்வொரு வாட்டி அந்த சேட் ஃப்ரெண்டை பற்றி என்கிட்ட சொல்லும்போது அது நான் தான் எனக்கு தெரியும். ஆனாலும் ஏதோ வேற ஒருத்தங்க கூட நீ பேசிகிட்டு இருந்துட்டு என்கிட்ட வந்து சொல்கிற மாதிரியே இருக்கும். அது எனக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? அப்படி கத்தி சொல்லணும்னு தோணும், இல்லை அது நான் தான் அப்படின்ட்டு. ஆனால் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு டைம் நீ அவங்கள பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது நானாகவே இருக்கும்போதும்
எனக்கு அது வலிச்சிச்சு ஜங்குக். அதை எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. அதை இப்போ சொன்னாலும் உனக்கு புரிய போகிறதில்ல. உன் கோவம் கரெக்டு தான். நான் கூடவே இருந்து உன்னை ஏமாற்றிட்டேன். கரெக்டு தான், நீ என் மேலே கோவப்படுறது சரிதான். ஆனால் நான் இது எதையுமே வேணும்னு பண்ணல. இது எல்லாமே நீ என் கூட இருக்கணும், நீ என்கிட்ட பேசணும், மற்றவங்க கிட்ட நீ இருக்கிற மாதிரி என்கிட்டயே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் நான் இப்படி உன்கிட்ட பேச ஆரம்பித்தேன். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். அதுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். 1000 வாட்டி சாரி கேட்க சொன்னாலும் நான் கேட்குறேன். சாரி. இதுக்கப்புறம் எப்பவும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னால் இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது தங்கம். இனி உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை நீ இது பண்ணிக்கலாம். நான் உன் லைஃப்பில் உன்னை விளையாடணும்னு நினைக்கல. நீ எனக்கு ஒரு பொம்மையும் கிடையாது. நீ நீ மட்டும்தான் ஜங்குக்கு எனக்கு எல்லாமே. நான் உன் கூட நிறைய பேசணும், உன் கையை பிடிச்சிட்டு நடக்கணும். நான் என் மனசில் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதை உன்கிட்ட சொல்லணும். இப்படிலாம் நிறைய ட்ரீம் இருந்துச்சு. அன்றைக்கி அம்மா உனக்கும் எனக்கும் மேரேஜ் நடக்க போகுது, என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி, நான் பேசி புரிய வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் பொய்யாயிடுச்சு ஜங்கு. அது எல்லாமே வெறும் ட்ரீம் மட்டும்தான் எனக்கு நீ புரிய வச்சுட்ட. இதுக்கப்புறமும் உனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நானே அங்கிள் கிட்ட பேசிட்டேன். நானே இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ உனக்கு ஹாப்பி தானே? இப்போ நீ ஹாப்பியாக தானே இருக்க? எனக்கு அது போதும். இதுக்கப்புறம் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை தேடிக்கோ. இனி என்றைக்குமே நான் உன் லைஃப்பில் வரமாட்டேன் தங்கு. இனி நீயும் என்னை பற்றி யோசிக்க வேணாம், என்னை பற்றி கவலைப்பட வேணாம். இதுக்கப்புறம் அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டு போகலாம். ஜஸ்ட்டு பார்த்தா ஒரு ஹாய் முடிஞ்சால் சொல்லு, இல்லைன்னா பரவாயில்ல. இதுவே போதும் ஜங்கு. இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு டே அப்படியே அங்கேருந்து போகிறாரு. ஸோ ஜங்குக்கு அப்படியே தான் நின்றுட்டுருக்காரு. இவ்வளோ நாள் டே பேசினதெல்லாம் அப்படியே கேட்டு தான் நின்றுட்டு இருந்திருப்பார். அவருக்கு அடுத்து என்ன சொல்லணும், டேக்கு எப்படி பேசி புரிய வைக்கிறது எதுவுமே அவருக்கு தோணலை. ஸோ அவரும் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே அவரோட ஆஃபீஸில் கேபினில் உட்காந்துட்ருக்காரு. அப்படியே எதையோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்க. ஸோ இப்போ அங்கே ஜான் தான் வராங்க. ஸோ ஜான் உள்ளே வந்ததை பார்த்துட்டு, என்னடா என்ன திடீர்னு வந்திருக்க? ஒன்றும் இல்லை ஜங்கு, சும்மா தான் உன்கிட்ட உன்னை கொடுக்கணும். என்னது? சிந்தா அப்படி சொல்லிட்டு ஜான் இதை கொடுக்குறாங்க. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, என்னடா இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? அதை படிச்சுப்பாரு, உனக்கே புரியும். ஜங்குக், நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். டே மட்டும்தான் அவனுக்கு கரெக்டாக இருப்பான். அவனோட லவ் ரொம்ப பியூர்டா. நீ அதை ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்க. உனக்கு அது புரியுதா இல்லையான்னு தெரியல. இப்போ அவன் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டுருக்கான். நீ இப்போவே அவனை சமாதானம் பண்ணால் மட்டும்தான் முடியும். இல்லைன்னா அவன் நிரந்தரமாக உன்னை விட்டு போயிடும். நீயே அவனை பார்க்கணுன்னு நினச்சாலும் அவனால் பார்க்க முடியாது. ஜான் என்ன உண்மையை தான் சொல்கிறேன். அதை படித்து பார்த்தீங்கன்னா உனக்கே புரியும். அப்படி சொல்லிவிட்டு ஜான் அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. ஆக்சுவலி
டேவோட டைரி தான் அன்றைக்கி அங்கே விழுந்திருக்குல்ல. ஸோ அதை ஜான் தான் எடுத்திருப்பாரு. ஸோ அப்படியே ஜங்குக் கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அது ஃபுல்லாகவே ஜங்குக் 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 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஜங்குக்கோட ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட டே அப்படியே ரசித்து ரசித்து எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ நடந்த என்கேஜ்மெண்ட் வரைக்கும் அண்ட் ஜங்குக் லாஸ்ட்டாக மாலில் நடந்துக்கிட்டது அது எல்லாமே எழுதியிருக்காங்க. ஜங்குக் அதெல்லாம் படிக்கிறாரு. அவரோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. டே டே என்ன ஐயோ என்ன இதெல்லாம் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் என்ன நினைக்கிறேன்னு ஏன் எனக்கே புரிய மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணணும் எனக்கே எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்படியே தான் டேஸஸும் போகுது. இப்போது நம்ம நம்ஜுன்கான மேரேஜ்க்கான டேவும் வந்துடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 2 days தான் இருக்குது ஸோ மேரேஜ்க்கு. எல்லாருமே அப்படியே அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜங்குக்கும் டேவும் தான். ஸோ அவங்கவுங்க அப்படியே இருக்காங்க. இப்போது டே தான் ஹியாங் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப கூப்பிட்டுருக்காரு. ஆரம்பம் என்ன டே என்ன ஹியாங் இப்போ கூட ஒர்க் தான் பண்ணுவீங்களா? இன்னும் 2 daysல உங்களுக்கு மேரேஜு. தெரியுது டே. சரி இப்போ எதுக்கு கூப்பிட்ட? தோ இங்கே பாருங்கள் உங்களோட ஷர்ட் எல்லாமே வந்துடுச்சு. இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. டே நீ தானே செலக்ட் பண்ண அப்புறம் என்ன? ஹியாங் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்க அப்படி சொல்லிவிட்டு டே சொல்கிறாரு. ஸோ ஆரம்பம் அப்படியே செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே டே பார்க்குறாங்க. டே ஒரு சின்ன ஸ்மைலோட எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்க. இப்போ நம்ஜுன் தான் டே என்ன ஹியாங் ஹாப்பியாக இருக்கியா? நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். என்னோடய ஹியாங்கோட மேரேஜ் இல்லை. ஸோ நான் ஹாப்பியாக இல்லாமல் இருப்பேன்னா என்ன? நான் அதை கேட்கல, ஜங்குக்கை பற்றி கேட்டேன் அப்படின்னு கேட்டதுமே டேவோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. வாரம் தான் இப்போவும் டைம் இருக்குது. நீ அவன்கிட்ட போய் பேசு, கண்டிப்பாக அவனை புரிஞ்சுப்பான். இல்லை ஹியாங் இனி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு ஹியாங். இதுக்கப்புறம் அவனை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. இனி அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் அவன் மாறட்டும் ஹியாங். நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. டே நீ முட்டாள்தனமாக யோசிச்சுட்ருக்க. ஜங்குக்கும் உன்னை பிடிக்கும், அவனும் உன்னை லவ் பண்ணுறான். அவனுக்கு அது புரியல, அவ்வளோதான். அவனால் அதை புரிஞ்சிக்க முடியல. அவனுக்கு மேலே லவ் இருக்குன்றது அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, அவ்வளோதான். அதுக்காக நீ இப்படியெல்லாம் யோசிக்காத. நீ அவனுக்கு புரிய வை, அவன் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான்டா. இல்லை ஹியாங் நான் எதையும் புரிய வைக்க ரெடியாக இல்லை. இப்படியே விட்டுருங்க. இப்போவே நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். என்னோடய ஸ்டடீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் உங்கள் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆக போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நானும் பிஸி ஆகிடுவேன். அதுக்கப்புறம் இதை பற்றியெல்லாம் யோசிக்க டைம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் டேஸ் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டே அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ஆரம் அப்படியே டே போகிறதே பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு என் தம்பி வளர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே தான் அந்த 2 days ஆகுது. இப்போது அந்த மேரேஜ்க்கான டே தான். ஸோ எல்லாருமே சர்ச்சில் தான் இருக்காங்க. ஜங்குக்கோட ஐஃப் ஃபுல்லாக டே மேலே தான் இருக்குது. பட் டே சுத்தமாக ஜங்குக்கை கண்டுக்கவே இல்லை. ஸோ அவர் பாட்டுக்கு அமைதியாக நம்ஜுன் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஸோ ஜங்குக் தான் ஜின் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போது அந்த ஃபாதரும் 2 பேர்த்துக்கிட்டேயும் மேரேஜ்க்கான சம்மதம்லாம் கேட்குறாங்க. ஸோ 2 பேருமே ஹாப்பியாக சம்மதம் சொல்கிறாங்க. இப்போது டே தான் ஆரம்பிக்கிட்ட ரிங்கை கொடுக்குறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கும் ஜின் கிட்ட ரிங் கொடுக்குறாங்க. இப்போது 2 பேருமே அப்படியே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க ஃபாதரோட கிஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ஜுன் அப்படியே சின்ன ஐஸை பார்க்குறாங்க. ஜின் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல்டு இருக்குது, அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. இப்போ நம்ஜுன் தான் அப்படியே ஜின்னோட ஃபேஸை கப் பண்ணி பிடிச்சிட்டு தேங்க்யூ ஜின், என்னோடய லைஃப்பில் ஒரு பார்ட்டானதுக்கு. இது வரைக்கும் என்னோடய எல்லா சிச்சுவேஷன்லேயும் என் கூடவே இருந்திருக்க. நான் அழும்போது, தூங்கும்போது, சோகமாக இருக்கும் போதுன்னு எல்லா இடத்துலையும் என் கூடவே இருந்திருக்க. என்னை ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்க. எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியாதப்போ நீ தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்க. இதே மாதிரி கடைசி வரைக்கும் என் கூட வருவல்ல
அப்படின்ட்டு கேட்குறாங்க. சின்னோடே ஸ்மைல் பண்ணிவிட்டு, இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே இதே மாதிரி அவன் கையை பிடிச்சிட்டு அவன் கூடவே இருப்பேன். அவனோட ஹஸ்பண்டாக மட்டும் இல்லை, உன்னோட ஃப்ரெண்டாக, உன்னோட பார்ட்னராக, உன்னோட சோலாக, உன்னோட எல்லாவுமா அவன் கூடவே இருப்பேன். பிகாஸ் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை, உன்னோட லவ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜினோடய சிரிச்சுட்டு லவ் யூ டு ஜின் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஜினோட லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம டேக்கு 2 பேருமே பார்க்குறாங்க. ஸோ டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே நம்ம ஜின்னியும் ஹக் பண்ணிவிட்டு விஷ் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே விஷ் பண்ணுறாரு. விஷ் பண்ணிவிட்டு அப்படியே டேயை பார்க்குறாங்க. பட் டே இன்னமும் ஜங்குக்கை பார்க்கல. ஸோ இப்போ எல்லாருமே அப்படியே ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரிசப்ஷன் மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லோரும் அப்படியே அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே அந்த மேரேஜ் ஹாலை விட்டு வெளியில் வராரு. ஸோ வெளியே லைட்டாக இருட்டாக இருக்குது, ஏன்னா ஈவினிங் டைம் ஆகிருக்கும். ஸோ இப்போ ரிசப்ஷன் தான் நடந்துகிட்டு இருந்திருக்கும். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வெளியே வராரு. ஸோ வெளியே லைட்டாக இருட்டாக இருக்குது. டே அப்படியே ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு, ஓகே டே, அவ்வளோதான், இன்னையோட எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நியூ லைஃப், இதுக்கப்புறம் நீ எதையை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு அவருடைய சேரை பண்ணிக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. ஸோ ஜங்குக்கும் பார்த்துட்ருக்காரு. இப்போது சுக்கா தான், டே ஜங்குக், என்ன சுக்கா, என்ன எவ்வளோ நேரத்துக்கு அப்படியே பார்த்துட்ருக்க போகிற, போய் அவன்கிட்ட பேசு. இல்லைடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் எப்படி அவன்கிட்ட பேசுகிறதுன்னு தெரில. என்ன, எதுக்கு இப்படி தயங்குற, அவன் உன்னோட டேடா. இல்லை, நான் அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்டா, அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் அவனை திரும்ப ஹர்ட் பண்ணிடணும்னு. டேய், அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ போய் பேசு, கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடும். உனக்கு தெரியும்ல அவனை லவ் பண்ணுறான்டா, அதுதான்டா பயமாக இருக்குது. ஆல்ரெடி அவனை நான் நிறைய காயப்படுத்திட்டேன், திரும்பவும் அவனை என்னால் ஹர்ட் பண்ண முடியாதுடா. எங்கே நான் அவன்கிட்ட பேச போய் அவனை ஹர்ட் பண்ணிடணும்னு பயமாக இருக்குது. திரும்பவும் வளர்றதை என்னால் பார்க்க முடியாது. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தல அவன் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தான்னு. எது ஹாப்பியாக இருந்தானா? அவன் ஸ்டேஜில் நிற்கும் போது மட்டும்தான் நீ அவனை பார்த்த, அதுக்கு முன்னாடி அவனை பார்த்தியா நீ? என்ன சொல்கிற? சிமன் என்கிட்ட சொன்னான், டீ ரொம்ப ஃபீல் பண்ணானா, அழுந்துட்டான்னு சொன்னான். சிம்மினும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ தான் அவனை சமாதானப்படுத்திட்டு வந்தேன். எனக்கு நல்லா தெரியும், டேவால் கண்டிப்பாக உன்னை மறக்க முடியாது. அவன் உன்னை மறக்கணும்னு ட்ரை கூட பண்ண மாட்டான். கடைசி வரைக்கும் அவன் இப்படியே தான் இருக்க போகிறான். நீயும் அவன்கிட்ட பேசாமல் இப்படியே தான் இருக்க போகிற. யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்து போய் பேசுங்க, அப்போ தான் எல்லாமே சரியாகும். புரியுதா? இப்படி 2 பேரும் நான் நீன்ட்டு போட்டி போட்டுட்ருக்காதீங்க. ஒன்று நீ போய் பேசு, கண்டிப்பாக டே உன்கிட்ட இனி பேச மாட்டான். ஏன்னா நீ அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட. ஸோ இந்த வாட்டி நீ தான் போய் பேசி ஆகணும், நீ தான் அவனை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். போய் சொல்லு, எனக்கும் உன்னை பிடிக்கும், நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லு. ஆனால் சுகா, உண்மைதான், அவன் கேட்பான், இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ என்ன திடீர்னு லவ் பண்ணுறேன்ட்டு. ஏன்னா இந்த மரம் மண்டிக்கு இப்போ தானே புரிஞ்சுது அப்படி சொல்லிட்டு ஜங்கு கூட தலையிலே அடிக்கிறாங்க. ஜங்கு, டே எதுக்கு அடிக்கிற? அப்புறம் நீ பண்ண வேலைக்கு நான் மட்டும் டே இடத்துல இருந்திருந்தேன், உன்னை கொன்று இருப்பேன்டா, அவனை மாதிரி விட்டுட்டுலாம் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஜங்கு, சுக்கா அப்புறம் யாராவது கையில் கிடச்ச பொக்கிஷத்தை விட்டுட்டு போவாங்களா? சரியான பைத்தியம்டா நீ, அந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படி சொல்லிட்டு சுக்கா பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே முறைச்சிட்டு, டேய் போதும் போதும், இதான் சாக்கு நீ நான் ஓவராக கலாய்க்கிற பார்த்தியா நீ? அப்புறம் நீ பண்ண வேலைக்கு உன்னை கலாய்க்காமல் ஏன் பேச மாட்ட? நீ நல்லா பேசுவ, ஏன்னா உனக்கு எல்லாம் செட் ஆகிடுச்சுல்ல, அதுதான் அப்படி பேசிகிட்ருக்க. ஆமாம், நான் என்ன உன்ன மாதிரியா? என் ஆள் எவ்வளோ க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கான்,
நீயும் தான் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்ல, டேய் எனக்கு என்னடா குறைச்சல், அது இல்லை என் டேக்கு என்ன குறை, அவன் நல்லா தானே இருக்கான், அவனும் பக்கம் க்யூட்டாக தான் இருக்கான், என்ன கோவம் வந்தால் தான் ரொம்ப கொடூரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு சொல்கிறாரு சுகா. இதை போய் அப்படியே அவன்கிட்ட சொல்லு, இன்னும் 4 சாத்துவான் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு ஃபோன் போடுறேன். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.